வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, கத்திரிக்காய் முருங்காய் போட்டு ஒரு காயும் லெமன் ரசமும். நிறையா பேர் அது எங்கேன்னு தேட முடியலன்னு கேட்டதுனால அதுவும் இதுவும் இன்றைக்கி நான் சமைக்க போகிறேன். அதை அப்படியே உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பாண்ட்லி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கடுகு போட போகிறோம். சரிங்களா? கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை இந்த மாதிரி ஒரே ஒரு வெங்காயம் தான் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதை சேர்த்துருங்க. கடுகு வெடித்த உடனே வெங்காயம் போடாமையும் பண்ணலாம், நன்னா தான் இருக்கும். பூண்டு பிடிக்கிறவங்க 2 பூண்டை கூட தட்டி போட்டுக்கலாம். நான் பூண்டு போடலை, நீங்கள் வேணும்னா பூண்டை கூட தட்டி போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட கடுகு டப் டப் டப்புன்னு வெடிக்கிறது தெரிஞ்சுட்டா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வெங்காயம் இதில் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரே ஒரு முருங்காய் தான் வச்சுருக்கேன், கொஞ்சம் கத்திரிக்காய் தான் வச்சுருக்கேன். ஏன்னா நான் ஏற்கனவே புடலங்காய் காய் பண்ணிட்டேன், இதை உங்களுக்காக கொஞ்சமாக பண்ணுறேன் நான். ஸோ அதனால் முருங்காயை முதல்ல போட்டுடணும். நம்ம ஒரு 5 நிமிஷம் கழித்து கத்திரிக்காயை போடணும். சரிங்களா? இப்போ கடுகு வெடிச்சிடுத்து. இப்போ நான் வெங்காயத்தை போட்டுவேன். இப்போ நம்ம எண்ணெய் போட்டோம், கடுகு போட்டுட்டோம், வெங்காயம் போட்டுட்டோம். சரிங்களா? மஞ்சள் போட்டுட்டு காரம், அதாவது நீங்கள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க காரப்பொடி, போகிறோம், ரொம்ப வேண்டாம். அப்புறம் தனியா பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சரிங்களா? நல்லா கோபுரமாக. இப்போது நம்ம இது எல்லாத்தையும் வதக்குறோம். கொஞ்சமாக இந்த வெங்காயம் கொஞ்சம் இன்னும் நல்லா கிரேவியாக வேகிறதுக்கு, அதை வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துறோம். கொஞ்சமாக லைட்டாக உப்பு. அப்புறம் கடைசியில் கொஞ்சம் நேரம் இது கழித்து உப்பு நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போது நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, முருங்கைக்காய் கத்திரிக்காய் காய். இப்போ இந்த வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும்னு வெயிட் பண்ணிவிட்டு இந்த முருங்காயை அதில் போட்டுடணும். சரிங்களா? நம்ம லெமன் ரசம் பண்ண போகிறோம். லெமன் ரசத்துக்கு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுட்டு நல்லா கரைக்கணும், மையாக கரைச்சிடணும். கையை போட்டு இப்படி இந்த புளி கரைப்போம் தெரியுமா, அந்த மாதிரி கரைச்சிக்கணும். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும். நமக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ, ரசம் திக்காக இருக்கக்கூடாது, தண்ணியாக தான் இருக்கணும். அதனால் எவ்வளோ தண்ணி வேணும்னு பார்த்துட்டு, நீங்கள் 4 பேர் சாப்பிட்றீங்கன்னா 1/2 லிட்டர், அதுக்கு ஒரு 50 கிராம் பருப்பு வேக போட்டால் போகிறோம். 50 கிராம் பருப்பு 5 பேர் அழகாக சாப்பிட்லாம். 50 கிராம் பருப்பு எடுத்து நல்லா ஊற போட்டுட்டு 1 மணி நேரம் வேக வச்சு குக்கரில் போட்டோ இல்லை ஓப்பன்லேயோ ஒரு 3 சவுண்டோ இல்லை நல்லா குழைய வேக விட்டுட்டு கையை போட்டு நல்லா கரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இங்கே பாருங்கள் எப்படி எடுத்து வச்சுட்டுருக்கோம் பாருங்கள், இந்த மாதிரி கரைச்சிக்கணும். பருப்பு வேக போடும்போதே நான் என்ன பண்ணிட்டேன்னா மஞ்சள் போட்டு வேக வச்சுட்டேன், அதனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கரைச்சாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்மளோட வெங்காயம் ஓரளவுக்கு வெந்துடுத்து, அந்த மிளகா பொடியும் இதாக எடுத்து அந்த ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், முருங்கைக்காயை சேர்த்துறோம். முருங்கைக்காய் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கிறோம். எவ்வளோ தண்ணின்னு கேட்டிங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க, போகிறோம். இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம். பாருங்கள், இப்போ முருங்கைக்காய் கொஞ்சம் வெந்தெடுத்து, கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது பாருங்கள். முருங்கைக்காய் வெந்தெடுத்து லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்குது. அதனால் இது சும்மா ஒரு கிரேவி மாதிரி வரும். இந்த காய் நல்லாயிருக்கும், எல்லாம் வெந்து சேர்ந்து அப்படியே வரும். என்னென்ன போட்டிருக்கோம், வெங்காயம் போட்டோம், காரம் போட்டோம், தனியாத்தூள் போட்டோம், மஞ்சப்பொடி போட்டோம். அப்புறமா வெங்காயம் வதங்கினோடனே முருங்கைக்காய் போட்டு கொஞ்சம் நேரம் வெந்தது. இப்போ கத்திரிக்காயை நறுக்கினதை போட்டாச்சு. இப்போ எல்லாம் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் உப்பை போட்டு தட்டை போட்டு மூடி இந்த பக்கம் வச்சுட்டு நம்ம லெமன் ரசம் பண்ணுவோம். சரிங்களா? பாருங்கள், இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு. ஏற்கனவே நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் போட்டோமா, இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் போட்டாலே போகிறோம். ஏன்னா ரொம்ப உப்பு தாங்காது. நம்ம இது 1/4 கிலோ அது 1/4 கிலோ இருக்கிற மாதிரி தான் பண்ணுறோம் இல்லையா, அதனால் இப்போ தட்டு போட்டு மூடிட்டு இந்த பக்கம் வச்சிடுறோம். சரிங்களா? பாருங்கள், பருப்பு கரைச்ச பருப்பு தண்ணி. இதை என்ன பண்ணணும், இதில் மிளகா நம்ம இந்த பருப்பு கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டருக்கு மேலே இருக்கும். அதனால் மிளகா நான் ஒரு 4 மிளகா இப்படி கீறி போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், 4 மிளகா போட்டுட்டு இது கொதிக்கட்டும்னு விட்டுடணும். சரிங்களா?
பாருங்கள், இதுக்கு தேவையான உப்பு போட்டேன். சரிங்களா? 2 லெமன் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 2 லெமன் வச்சுருக்கேன். இதை கட் பண்ணி கடைசியில் ஆஃப் பண்ண உடனே ஊற்றணும். அதுக்குள்ளே நான் உங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சே ஒரு கதை சொல்லலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். அதனால தான் இது கொதிக்கிற நேரத்துக்குள்ளே உங்களுக்கு கதை சொல்லிடலாம் அப்படின்னு இப்போ நான் கதை சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா இதில் ஒன்று போட்டுடுறேன். சீரகம் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ரசம். நார்மலாக சீரகம் போட மாட்டாங்க, நான் சீரகம் போடுவேன். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியுமே எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு டேஸ்ட்டு தான் பிடிக்கும்னு. அதனால் இப்போ நான் இதை சிம்மில் வச்சுட்றேன் கத்திரிக்காயை. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு கதை சொல்ல போகிறேன். அதாவது அந்த கதையிலேருந்து நம்ம வாழ்க்கைக்கு என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். 2 துறவி இருக்காங்க. அவங்க 2 பேரும் போயிட்டே இருக்காங்க. ஒரு வயல்வெளி ரொம்ப சேராக இருக்குது. அப்போ ஒரு பொண்ணு கொஞ்சம் முன்னாடி நின்றுட்டு பட்டுப்புடவெல்லாம் கட்டின்ட்டு அலங்காரம், ரொம்ப அழகான பொண்ணு. அது யோசனை பண்ணிட்டு இருக்கு, இந்த சேத்துல எப்படி நடந்து போகிறது நம்ம அப்படின்னு. அப்போ அந்த துறவி அங்கே போனவுடனே என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி அவங்கள க்ராஸ் பண்ணும்போது கேட்குறாங்க, இல்லை மாதிரி நான் அப்படி போகணும், எனக்கு சேராக இருக்குது, நான் கல்யாணத்துக்கு போகணும், இதில் நடந்தால் என்னோடய பட்டுப்புடவெல்லாம் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்றா. அதுக்கு என்னம்மா ஒரு துறவி சொல்கிறார், நீ என் முதுகில் ஏறிக்கோ, நான் உன்னை கொண்டு போய் அந்த பக்கம் விட்டுடுறேன், நீ அதுக்கப்புறம் போய்க்கோ அப்படின்னு. சரின்னு சொல்லிடுவா இந்த கேர்ளும். உடனே என்ன பண்ணுவா, அந்த துறவியோட முதுகில் ஏறிடுவா. இது கொதிக்கட்டும் என்ன, அதனால் கொஞ்சம் கிளறி விட்றேன், சிம்மில் லைட்டாக வச்சுப்போம். அப்போது இந்த துறவியை தூக்கின்னு போயிட்டு அழகாக கொஞ்சம் நேரம் ஆகி அந்த சேரெல்லாம் போனவுடனே இறக்கி விட்டுறாரு. அந்த பொண்ணு பாட்டுக்கு போயிடுறா, இவரும் போயின்னு இருக்கார். அப்போது கொஞ்சம் தூரம் போனவுடனே அந்த இன்னொரு துறவி ரொம்ப கோவமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒன்றுமே பேசாமல் அப்படி கோவமாக உருன்னு வராரு. இவர் உடனே என்னாச்சு உங்களுக்கு, கோவமாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஆமாம், நீ பண்ணது தப்பு தானே, ஒரு துறவியாக இருந்துட்டு ஒரு சின்ன பொண்ணு, அழகான பொண்ணை நம்ம தொடலாமா, தூக்கி கொண்டு போய் அவளை விடலாமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, தூக்கின்னு போன துறவி நான் அப்பயே இறக்கி வச்சாச்சு, நீ தான் இன்னும் மனசில் அதை வச்சுட்டு இருக்க, நான் அப்பயே இறக்கி விட்டுட்டேன், முடிஞ்சு போச்சு, அதோட அவ்வளோதான், நீ இன்னும் மனசில் வச்சுட்டு இருக்க, அதனால தான் நீ துக்கமாகவும் கோபமாகவும் இருக்க அப்படின்றாரு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியறது சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்மளும் நம்மளோட கஷ்டங்கள், ஏதாவது பிரச்சனை, அதெல்லாம் அப்படியே மனசில் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. முடிஞ்சிடுச்சா தூக்கி போட்டுடணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தோன்னா அது என்ன ஆகும்னா, அது அப்படியே வெயிட்டு சேர சேர நம்ம ஆக்டிவாக இருக்க முடியாது, டிப்ரெஷன் ஆகிடும், ரொம்ப முடியாமல் போயிடும், எந்த வேலையிலையும் கான்சன்ட்ரேஷன் கூட செலுத்த முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணணும், எப்போவுமே ஏதாவது இந்த மாதிரி இந்த துறவி எப்படி இறக்கி வச்சுட்டாரோ அந்த மாதிரி நம்ம பர்டனை அப்பப்போ முடிஞ்சிட்டா தூக்கி போட்டுட்டு நம்ம அடுத்த வேலை ப்ரெசண்ட் மூமெண்ட்டு, இந்த மூமெண்ட்டில் நான் எப்படி வாழறேன், இதை நான் எப்படி சரியாக பயன்படுத்திட்டேன், இந்த ப்ரெசண்ட் மூமெண்ட்டை நான் எப்படி நல்லா பயன்படுத்திட்டேன். ஏன்னா பாஸ்ட்டை நினச்சாலும் பிரச்சனை, ஃப்யூச்சரை நினச்சாலும் பிரச்சனை, இந்த நிமிஷத்தை நம்ம எப்படி அழகாக பயன்படுத்தினோம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சந்தோஷமாக சௌக்கியமாக இருப்போம். ஏன்னு வச்சுக்கோங்க, ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் என்ன பண்ணுறோம் என்ன செய்கிறோம் அப்படின்னு பண்ணோனாலே நமக்கு ஒரு சந்தோஷம் கிடச்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வேணுமோ அது தானாக வந்துடும். பழைய நினைவுகள்லாம் நான் அப்படி பண்ணாமல் இப்படி பண்ணால் இவ்வளோ கஷ்டம் அவ்வளோ அதெல்லாம் வேண்டாம். நம்ம குழந்தையா இருந்து இப்போ பெருசாகிட்டோம், இன்னும் குழந்தையா இருக்கிறத பற்றியே பேசியிருந்தா நல்லா இருக்குமா? அந்த மாதிரி தான் நம்ம ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் என்ன இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு சந்தோஷமாக சௌக்கியமாக வாழணும் அப்படின்றது தான் இந்த கதையிலேருந்து நான் கற்றுன்றது, அதை உங்களுக்கு சொன்னது. சரிங்களா? வாங்க இப்போ நம்ம கத்திரிக்காயும் ரசமும் என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இப்போ நம்ம கத்திரிக்காயும் ஓரளவுக்கு வெந்துடுத்து, முருங்கைக்காயும் நல்லா பதமாக வெந்திருக்கு, பார்த்தாலே தெரியும். இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணி சுண்டி அதில் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட டிஷ் ஓவர். சரிங்களா? செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பாருங்கள், முருங்கைக்காய் வெந்துடுத்துன்றது தெரியுது பாருங்கள், இந்த ஒயிட்டாக இல்லை பாருங்கள் இங்கே, அதுதான் இது வெந்துடுத்துன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நம்ம இதை போட்டு மூடி வச்சுடுவோம், சிம்மில் இருக்கட்டும், இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் நம்ம ரசம் என்ன ஸ்டேஜில் இருக்குது, நல்லா கொதி வர போகிறது பாருங்கள், எப்படி ஜம்முன்னு கொதிக்க போகிறது. இன்னும் 2 நிமிஷத்தில் கொதிச்சிடும், அப்புறம் நம்மளோட ரசமும் ரெடி ஆகிடும். மிளகா 4 போட்டோம், ஆனால் இந்த ரசத்துக்கே என்ன ஸ்பெஷல்னால் மிளகு பொடி தான். இந்த மிளகு பொடி தான் அந்த ரசத்தோட ஹைலைட்ஸ்.
இப்போ கொதி வந்தவுடனே ஆஃப் பண்ணிவிட்டு லெமனை புழிஞ்சிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு கடுகோ சீரகமோ தாளித்து கொட்டலாம். அது அவளோட விருப்பம். நான் சீரகம் தாளித்து கொட்டுறேன் உங்களுக்கு. சரிங்களா? அதில் கொஞ்சமாக இதை பாருங்கள் கொத்தமல்லி போட்டுறேன் என்ன. சரிங்களா? அதுக்கப்புறமா இந்த லெமன் இருக்குல்ல, இதை வந்து நம்ம கட் பண்ணி புழிஞ்சிடணும். இப்போ நம்ம புழிஞ்சிடலாம், ஏன்னா இந்த விதை வந்து உழக்கூடாதுல்ல, அதனால இதை எடுத்துன்ட்டு ஈஸியாக இருக்கும். அது நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட பிகினர்ஸாக இருந்தால் சேர்த்துக்கலாம். ஏன்னா உங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், தாளித்து கொட்ட போகிறோம். மிளகு, பச்சை மிளகா எல்லாம் போட்டு சூப்பராக அப்படி ரெடியாக இதை எடுத்து வச்சுட்டு நம்ம நெய் போட்டு தாளித்து கொட்டலாம். உங்கள் இஷ்டம், தேங்காய் எண்ணெய் போட்டு தாளித்து கொட்டலாம். நான் நெய் போட்டு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கடுகு போட போகிறேன். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக நெய் போட்டிருக்கேன். எங்கள் அம்மா சொல்வா, இந்த பாத்திரத்தை இது இப்படி லொட்டுன்னு தட்டக்கூடாதுன்னுவா, கையில் வச்சு தான் போடணும். டப்பு டப்புன்னு இந்த கரண்டி எப்படி இதோ இப்போ எடுத்தோம்ல, இப்படி தட்டக்கூடாதுன்னுவா. அவ்வளோதான். இப்போ வந்து கடுகு போட போகிறேன். கொஞ்சம் சீரகம் போட்டேன், கொஞ்சம் கடுகு போட்டுட்டேன். இப்போ தாளித்து கொட்டிட போகிறேன். ஆக்சுவலாக சம்டைம்ஸ் நான் தாளித்து கூட கொட்ட மாட்டேன். எங்கள் அப்பா வந்து தாளித்து கொட்டாதன்னுவார். உங்களுக்காக தான் நான் தாளித்து கொட்டுறேன். ஆக்சுவலாக எங்கள் அப்பாவுக்கு தாளித்து கொட்டினா பிடிக்காது லெமன் ரசம். அதனால் எங்கள் அப்பாவுக்கு என்ன டேஸ்ட்டு பிடிக்குமோ அப்படியே சமைச்சிட்டேன் நான் சின்ன வயசுலேருந்து. இப்போ எங்கள் ஃபேமிலி யாராக இருந்தாலும் அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வீடியோ போடுறதுனால தாளிக்கலையா அப்படின்னு கேட்க போகிறீங்கன்னு பயந்துண்டு உங்களுக்காக தாளித்து கொட்டியிருக்கேன். அவ்வளோதான், நம்ம ரசம் ரெடி ஆகிடுது. நம்மளோட சுவையான லெமன் ரசம் ரெடி ஆகிடுது. சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். இந்த லெமன் ரசத்துக்கு அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் நல்ல காம்பினேஷனாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துருவோம். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடுவோம். இப்போது இந்த காய் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் இதை பாருங்கள், ஒரு ட்ராப் வெல்லம், அப்புறமா இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடல மாவு, இது வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம், இதோடையே நிறுத்திடலாம். சில பேருக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்கும், அதனால் நான் சொன்னேன். சரிங்களா? அவ்வளோதான், நம்மளோட காய் ரெடியாக எடுத்து வாங்க சாப்பிட்லாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளோட ரசமும் ரெடி ஆகிடுச்சு, லெமன் ரசமும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நான் ரொம்ப நாளாக வந்து வீடியோலலாம் நான் தயார் பண்ணுற பொடியை பற்றியே பேசலாம். ஆனால் எனக்கு ரெகுலராக பொடியோட ஆர்டர் வந்துட்டே இருக்குது. அதனால் உங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணுறீங்களா, அது எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. அதனால் பார்க்குற அத்தனை வியூவர்ஸ்க்கும் நான் நன்றியை சொல்லிடுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இவ்வளோ என்கரேஜ் பண்ணுறதுனால உங்கள் எல்லாருக்கும் திருப்படியும் ஒரு தேங்க்ஸை சொல்லிவிட்டு, எப்பவும் போல் ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் போடவோ, லைக் போடவோ, கமெண்ட் கொடுக்கவோ மறக்கவே மறக்காதீங்க. நான் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஃபுல்லாக கமெண்ட்டில் பதில் சொல்ல முடியலனாலும் வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்வேன். சரிங்களா? அப்புறம் ஃபேஸ்புக்கில் பார்த்தா என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணிக்கணும். அப்புறம் சிட்டு சாலப்பறை பார்க்குறதே இல்லையே, எல்லோரும் போய் பார்த்துட்டு வாங்க.